பெண்ணுன்னா நடிகைனா ஒன்று, கலெக்டர்னா ஒன்று, ஆசிரியனா ஒன்று, மாணவினா ஒன்று அப்படிலாம் இல்லை சார். பெண்ணுனா பெண்ணு தான் சார். அதில் நடிகை வேறு, மாணவி வேறு. எங்கே தப்பு நடந்தாலும் என்ன தண்டனையோ அதை கொடுத்தாகணும். என்னென்னா இங்கே ஒரு நடிகைக்கு ஒன்றுங்கும் போது அது இங்கே பெருசாக பேசப்படுது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது சாதாரண ஒரு பெண்ணுங்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகைக்கு ஒன்றுன்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சராசரி ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அதே முக்கியத்துவத்தை மீடியாக்கள் கொடுக்கணும், கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். நம்ம வந்து இப்போ இங்கே வந்துச்சு, இப்போ வந்துச்சு, அதுக்குன்னு குழு போட்டிருக்காங்க. பெண்கள் வந்து இங்கேயும் நிறைய பெண்கள் வந்து அதுவும் நடிப்புக்கு உள்ளே வரவங்களாம் யார் பாதுகாப்பு? நடிகர் சங்கம் தான் பாதுகாப்பு, டேரக்டர் தான் பாதுகாப்பு, இத்தனை சங்கங்கள் இருக்குது, இந்த சங்கங்கள் தான் பாதுகாப்பு. அப்போ ஒரு பொண்ணுக்குன்னா எல்லா சங்கம் ஒற்றுமையானதில்லை. ஒரு பொண்ணுக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டார் அப்படின்னா டோட்டல் இண்டஸ்ட்ரிட்டே அவங்களுக்கு தூக்கி கிரியணும் சார். அது வந்து கன்ஃபார்ம்னா, ஏன்னா சரி வீண் பழியும் போட்டு அதுக்கு விசாரணை ஒரு குழு வைக்கணும். கன்ஃபார்ம்னா யாரும் அந்த தூக்கி சினிமாவை தூக்கி வெளியே போட்டுடணும். நிறைய சின்ன படங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரே ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த வாரம் 10 படம் ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ பெரிய படம் வரதுனால அந்த பெரிய படமும் சரியா போகலன்னு சொல்லிட்டு மவுத் டாக்ல போயிட்டு இருக்கு. இந்த வீக் வந்து 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ சின்ன படங்கள் அப்பவே நசுக்கப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இப்போது நம்ம வந்து சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வரவேற்காங்க சார். அப்போ இன்னொன்று நம்ம தேட்டருக்காரங்க சின்ன படத்துக்கு தேட்டருக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுறதும் அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. சின்ன படங்களுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா அவங்க தரமாட்டேங்கிறாங்க. சின்ன படங்கள் வரும்போது சின்னத்துக்கு 5 பேர் 6 பேர் உள்ளே இருக்காங்க, இதை பயந்துட்டு தேட்டரு தரமாட்டேங்கிறாங்க. இது வந்து டோட்டலாக தயாரிப்பாளர்களும் சரி, பெப்சியும் சரி, எல்லா சங்கம், நடிகர் சங்கம் சரி, எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி சினிமாவை காப்பாற்றுறதுக்கு தான் பேசணும். இன்றைக்கி சங்கத்துக்குள்ளேயே போட்டிக்கு சங்கத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா ஒரு தீர்வு வராது. இன்றைக்கி சினிமாவே ஒரு ஓட்ட விழுந்த படகு மாதிரி தான், அது மூழ்கிற நிலைமையில் இருக்குது. அதை மூழ்காக காப்பாற்றுறதுக்கு என்னென்னா நமக்குள்ளே ஒற்றுமை வேணும்.